Assalamu alaikum, welcome back to our channel farhanadesigner. I hope all are fine. இந்த வீடியோல காட்டியிருக்க இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணலாம்னு கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவ் லைனில் ஜரி த்ரெட் வந்து 3 லைன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 4 லைன் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். த்ரெட் ஒர்க்கு மோஸ்ட்லி அயன் நீடில் ஆர் டூலிப் நீடில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உட்டன் நீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ப்ரோக்கன் ஆகிடும். இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே கிளைண்ட் சில்வர் மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து சில்வர் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஜரி த்ரெட் ரோல் எல்லாமே என்ன தான் நம்ம த்ரெட் சுற்றினாலுமே பிரிஞ்சு வந்துடும். அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற ஜரி த்ரெட் வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா த்ரெட் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்துடும். அதனால் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஒரு த்ரெட்டை நம்ம ரோல் பண்ணுறப்போ ஃபிங்கரில் பிடிச்சிட்டு ஒரு 8 to 9 டைம்ஸ் வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா என்ன தான் நம்ம வந்து கீழே போட்டாலும் எது பண்ணாலுமே வந்து ஈஸியாக பிரிஞ்சு வராது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மலாக சீவிங் த்ரெட்டு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஜரி லைன் எல்லாம் போட்டதுக்கப்புறமா பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கோன் டைப்பில் இருக்க த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக சீவிங் த்ரெட் சின்னதாக இருந்தாலுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து வர்துமேன் இல்லை ஹேமர் பாலி இந்த பிராண்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நைலான் த்ரெட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் இது வரைக்கும் நான் வந்து நைலான் த்ரெட் யூஸ் பண்ணது கிடையாது. கிளாத்துக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க சீவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். அதனால தான் நான் வந்து சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். பேக் டு தி வீடியோ. இப்போ ஜரி லைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ அதுக்கு மேலே 4mm ஒயிட் பிஎல் பீட் தான் எடுத்து சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். 3mm பீட் 4mm பீட்லாம் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் பீட்ஸ் வந்து லூஸ் கொடுக்காமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவ் லைன் ஃபுல்லாகவே இந்த பீட் ஸ்டிச்சஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோன் பேஸ்டிங்கான மார்க்கிங் தான் மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவோட சென்டர் லைனை நார்மலாக அடையாளத்துக்காக லைட்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கேல் இல்லைனா இன்ச் டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஸ்கேல் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால தான் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ்வலாக 1 inch மார்க் பண்ணுறோம் இல்லையா, 1 inchக்கு 1 point வந்து கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேலில் கிளியராக தெரியாது அப்படின்றதுனால இன்ச் டேப்லையுமே நான் வந்து காட்டியிருக்கேன். இப்போ நான் மார்க் பண்ணுறது 3/4 inch. இப்போ பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3/4 inchக்கு பக்கத்தில் ஒரு 0.1 வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1 inchக்கு 1 point வந்து கம்மியாக எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவோட ஸ்டார்டிங்கில் இருந்து பண்ணாமல் ஸ்லீவோட சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ரைட் சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் 2 பக்கமுமே பார்க்குறதுக்கு ப்ராப்பராக இருக்கும். நான் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ச் டேப்பை யூஸ் பண்ணியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைட் ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லெஃப்ட் சைடுமே இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ண மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் இன்ச் டேப்பை யூஸ் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ மார்க் பண்ண பிளேஸில் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறதுக்காக திலவம் ஷேப்பில் இருக்க ஒயிட் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இதோட சைஸ் வந்து 5mm to 6mm இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டோன் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு ரைட் சைட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்வர்டில் ரைட் சைட் டு லெஃப்ட் சைட் இதே மாதிரி ப்ராப்பராக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணுறப்போ மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஷேப்பில் நம்ம ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோமோ அதே ஷேப்பில் வந்து க்ளூவை வந்து கரெக்டாக சரி பண்ணிக்கோங்க. இப்போ க்ளூ அப்ளை பண்ண உடனே ஸ்டோன் பேஸ்ட் பண்ணாமல் ஒரு 2 to 3 minutes வந்து லைட்டாக ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்திருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நான் யூஸ் பண்ணுற க்ளூவோட நேம் கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுறது ஃபேப்ரிக் க்ளூ. சில பேர் வந்து B7000 க்ளூவுமே ஸ்டோன்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் பர்சனலாக எனக்கு ஃபேப்ரிக் க்ளூ தான் ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இதை வந்து நான் ப்ளவுஸ் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ அதில் வந்து பீட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 5mm ஒயிட் பிஎல் பீட் எடுத்திருக்கேன். இது கூடயே கொஞ்சமாக 4mm ஒயிட் பிஎல் பீட், அதுக்கப்புறமா கிளாஸ் டைப்பில் இருக்க சுகர் பீட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஃபுல்லாகவே கிளாஸ் டைப்பில் இருக்க சுகர் பீட் தான். நீங்கள் வந்து சில்வர் ஃபினிஷிங்கில் சுகர் பீட் எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கலர் ஃபேட் ஆகிடும். பட் இந்த மாதிரி கிளாஸ் டைப்பில் எடுக்கிறப்போ கண்டிப்பாக கலர் வந்து ஃபேட் ஆகாது. இப்போ நான் ஒர்க் பண்ண போகிற பீட் ஒர்க் ஒரு பிளேஸில் 4mm பீட் யூஸ் பண்ண போகிறோம், இன்னொரு பிளேஸில் 5mm பீட் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பேஸ்ட் பண்ண ஸ்டோன்ஸோட சென்டர் பாயிண்ட்டில் 4mm பீடை யூஸ் பண்ணி ஒரு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ட் நாட்லாம் போட்டதுக்கப்புறமா நீடில் வந்து ஒரு கிளாஸ் பீட் ஒரு 5mm பீடை வந்து லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற இந்த பாயிண்டில் தான் நம்ம வந்து கிளாஸ் பீட் அண்ட் 5mm பீடை ஸ்டிச் பண்ண போகிறோம்.
சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பேஸ்ட் பண்ண ஸ்டோன்ஸோட அப்வர்ட் சென்டர் போர்ஷனில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸோட சென்டர் பாயிண்ட் அண்ட் அப்வர்ட் போர்ஷனில் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சில்வர் ஜரியில் வர சாரீஸ் எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் ஒர்க் நம்ம பண்ணுறப்போ சில்வர் பீட்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கலர் ஃபேட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பிஎல் பீட்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கலர் கேரண்டியாகவும் இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு யூனிக்கான ஃபினிஷிங்லேயும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கிளைண்ட்டுக்கிட்ட சில்வர் பீட்ஸை சஜஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பிஎல் பீடை சஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பீட்ஸ் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட பூட்டாஸ் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட சென்டரில் கரெக்டாக 1 inch to 1.5 inches வந்து லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பூட்டாஸ்க்கு ஸ்லீவோட லென்த்தை வந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ விட்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஸ்லீவோட சென்டர்லேருந்து பூட்டாஸோட டிஸ்டன்ஸ் வந்து 2 inch வந்து இருக்கணும். இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஸ்லீவ் சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியமான பாடி சைஸ் தான். அதனால் எனக்கு வந்து ஒரு 5 பூட்டாஸ் கிட்ட தான் வந்திருக்கு பாட்டமில். இதே ஃபேட் பாடியோட ஸ்லீவ் சைஸ் அப்படின்னா 6 to 7 பூட்டாஸ் கிட்ட பாட்டமில் வரலாம். லீன் சைஸுக்கு ஒரு 4 அந்த மாதிரி வரலாம். இப்போ வந்து மீடியமான பாடி அப்படின்றதுனால எனக்கு வந்து 5 பூட்டாஸ் பாட்டமில் வந்திருக்கு. இப்போ ஸ்லீவோட பாட்டமில் ஃபஸ்ட்டு லைன் பூட்டாஸ் மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ செகண்ட் லைன் பூட்டாஸ் வந்து அப்போர்ட் டைரெக்ஷனில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டேப்பெல்லாம் தேவையே இல்லை. 2 பூட்டாஸ்க்கும் சென்டர் பாயிண்ட்ஸில் அப்போர்ட் டைரெக்ஷனில் டாட் வச்சுக்கோங்க. இதே மாதிரி 2 பூட்டாஸ்க்கும் சென்டர் பாயிண்ட்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஸ்லீவ் ஒர்க்கில் 2 லேயரில் மட்டும்தான் பூட்டாஸ் வரும், அதுக்கு மேலே வந்து வராது. இப்போ பூட்டாஸ் எல்லாம் மார்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு பூட்டாஸ்லையும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 4 mm ஒயிட் பிஎல் பீட் அண்ட் கிளாஸ் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பூட்டாஸ்லேயுமே ஒரு கிளாஸ் பீட் ஒரு 4 mm ஒயிட் பிஎல் பீடை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பூட்டா ஸ்டிச் பண்ணும் போதுமே த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அடுத்த பூட்டாஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பூட்டாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட பாட்டமில் ஹேங்கிங் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கு கான்ட்ராஸ்ட்டாக நான் கிளாஸ் டைப்பில் இருக்க ஹேங்கிங் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஹேங்கிங் பீட்ஸ்க்கு நிறைய பேர் என்கொயரிஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஹேங்கிங் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ மெயினானது கட்டானா பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சில்வர் கலர். இதுக்கப்புறமா ஹேங்கிங் பீட்ஸோட பாட்டமில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிளாஸ் டைப்பில் இருக்க சுகர் பீடும் எடுத்திருக்கேன். நிறைய பேர் ஹேங்கிங் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன சைஸ் நீடில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுறது 12 சைஸ் நீடில். ஹேங்கிங் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கோங்க. நீடில் த்ரெட்டை லோட் பண்ணதுக்கப்புறமா 4 கட்டானா பீட்ஸ், ஒரு ஹேங்கிங் பீட், எண்டிங்கில் ஒரு கிளாஸ் சுகர் பீடை வந்து லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஹேங்கிங் பீட் ஸ்டிச் பண்ணுறப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக டவுட் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ஹேங்கிங் பீட் சைஸுக்கு கரெக்டாக 1/2 inch டிஸ்டன்ஸ் இருந்தாலே போதும். இதை விட நீங்கள் சின்ன சைஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1/4 inch 0.1 இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஹேங்கிங் பீட் ஸ்டிச் பண்ணுறப்போ மார்க்கிங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். எனக்கு ஐ மெஷர்மெண்ட் அப்படின்றதுனால நான் யூஸ்வலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு யூனிக்கான ப்ளவுஸ் டிசைன்ஸை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணலாம். கோல்டாக இருக்கிறதுனால தான் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். இந்த மாதிரி ஃபுல் டுட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் டுட்டோரியல்னு ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன்.